தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சார்பாக அண்ணன் இபிஎஸ் அவருடைய தலைமையில் தமிழ்நாட்டில் தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். நடைபெற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 500க்கும் மேற்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லி 1-2 தவிர எதையுமே செய்யாமல் மக்களை ஏமாற்றுகின்ற வகையில், மக்களுடைய மனநிலையை திசை திருப்புகின்ற வகையில் சில அறிவிப்புகளை அறிவித்து மறுபடியும் தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள். முன்னாள் முதலமைச்சர் மதிப்புக்குரிய கலைஞர் அவர்கள், அதன் பிறகு நம்மளுடைய இப்பொழுது முதலமைச்சர்களுடைய மதிப்புக்குரிய மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் இவருடைய குடும்பம் ஆள வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை, தவறான திட்டங்களை, தவறான செய்திகளை பரப்பி துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மீண்டும் முதலமைச்சராக்க வேண்டும் என்பதற்காக பல அறிவிப்புகளை அதை செய்வோம் இதை செய்வோம் சொல்லியிருக்கிறாங்க. அரசு ஊழியர்களை பொறுத்த மட்டும் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். அரசு ஊழியர்களை பொறுத்த மட்டும் 5 வருஷத்துக்கு முன்னால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 5 வருஷம் முடிஞ்ச பிறகும் இப்போ என்ன சொன்னாங்க, அடுத்த ஜூன் மாதம் கொண்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. அடுத்த ஜூன் மாதம் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன உறுதி இருக்குது? ஆட்சி வந்து 5 வருஷமாக செய்யலை. அதில் பழைய ஓய்வூதியத்தை பார்த்தீங்கன்னா எல்லாமே அரசாங்கம் சைடு தான் இருக்குது. ஆனால் இப்போது அரசு ஊழியர்கள் 10% அதில் பணம் போட வேண்டியது. ஆனால் இன்றைக்கி மக்களுக்காக கோடைக்கால விடுமுறை, அதற்காக பணம், பொங்கலுக்கு போன வருஷம் கொடுக்கல, அதுக்காக இப்பொழுது பணம், இந்த 3 மாதம் சேர்த்து, ஏன்னா எலெக்ஷன் நியர்னால இந்த 3 மாதம் சேர்த்து அதுக்காக பணம், இப்படியெல்லாம் சொல்லி மக்களை திசை திருப்பிட்டு இருக்காங்க. இதை பொதுமக்கள் புரிந்திருக்கிறார்கள், பார்த்திருக்கிறார்கள். வெறும் பணத்தை மட்டும், அதிகார பலத்தை மட்டும் வைத்து ஆளுங்கட்சியாகி விடலாம் நினைக்கிறாங்க. நிச்சயமாக அது நடைபெறாது. மக்கள் நம்ப மாட்டார்கள். தமிழில் எங்கே பார்த்தாலும் கஞ்சா, போதைப் பொருட்கள். இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா இவருடைய ஆட்சி காலத்தில் மட்டும் 1977 கொலைகள் நடந்தது. 1977 கொலைகள் நடந்திருக்கு. அதிலும் 361 கொலைகள் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 38 பெண் குழந்தைகளை கொடூரமாக பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. 2 வயது சிறுமி உடலில் கூட ரத்தங்கள், காயங்கள். காரணம் கஞ்சா. 2 தினங்களுக்கு முன்னால் விளாத்திக்குளத்தில் +2 படிக்கிற ஒரு மாணவி இன்றைக்கி பாலியல் வன்கொடுமை பண்ணது மட்டுமல்ல, கற்பழிவு சம்பவம் மட்டுமல்ல, அதை துண்டு துண்டாக வெட்டி கொண்டிருக்காங்க. காவல்துறை என்ன செஞ்சிட்டு இருக்கு? தமிழ்நாடு காவல்துறை என்ன செய்துட்டு இருக்கு? தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி என்ன பண்ணிட்டு இருக்காரு? இதுவரைக்கும் யாரையும் கண்டுபிடிக்க முடியல. 2 வயது குழந்தையிலிருந்து 60 வயது பெண்கள் வரையிலும் பாலியல் பலாத்காரம். காரணம் எல்லாமே கஞ்சா, கொக்கைன், பெத்தமெட்டின் போன்ற சிந்தட்டிக் ட்ரக்ஸ். இதுவரையிலும் கிட்டத்தட்ட 2 லட்சம் கஞ்சாவுக்கு மேலே இந்த 5 ஆண்டில் பிடிச்சிருக்காங்க. அப்போ எவ்வளவு லட்சம் புழக்கத்தில் இருக்கும்? இதெல்லாம் எதிர்கால மாணவர்களுடைய நலன் என்ன ஆகும்? எதிர்கால சந்ததி என்ன ஆகும்? இந்த ஆட்சி அதை பற்றி கவலைப்பட்டதா இல்லையே. இந்த ஆட்சி வந்து எதை பற்றியும் கவலை இல்லை. ஆனால் அவர்களுடைய குடும்பத்தின் ஆட்சி மட்டும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி நினைக்கிறேன். வேற தேர்தல் வந்தோட பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே பார்த்தாலும் ரயில் நிலையங்களை ஹிந்தி அறிவிப்புன்ற மாதிரி சொல்லி இப்போ திருமுருகன் காந்தி உள்ளிட்டவரெல்லாம் இப்போ கிளம்பிட்டாங்க. அதெல்லாம் எப்படி? அதாவது திமுக தேர்தல் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு யுக்தியை கையாளுவாங்க. அதில் இருந்தால் போர்டில் அது பாட்டு இருக்கு. நமக்கு தேவை தமிழ் இருக்கணும், எல்லா இடத்துலையும் தமிழ் இருக்கணும். ஆனால் அதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. இன்றைக்கி மொழி தெரியாமல் இன்றைக்கி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. வட இந்தியாவிலேருந்து இங்கே வந்து எல்லாம் தமிழ் படிக்கிறாங்க, தமிழ் பள்ளிக்கூடத்தில் சேர்றாங்க, படிக்கிறாங்க. இதில் இந்தியை அழிக்கிறதுனால ஒன்றும் பெரிய லாபம் ஒன்றும் கிடையாது.
சார் இப்போ தாவேகா உள்ள வந்துருமா வராது? அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. இல்லை அது பேச்சுவார்த்தை ஓடுறதா எல்லா பக்கம் பரவலாக போயிட்டு இருக்குது. அமித்ஷா வந்து இதில் வந்து ஒரு முன்முயற்சி இருக்கிறதா எனக்கு ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி போட்டிருக்காங்க. அமித்ஷா அவர் இல்லை அதை பற்றி எனக்கு எந்த கருத்து, நான் டெல்லிக்கு போகலை, அதை பற்றி எனக்கு எந்த கருத்தும் தெரியாது. தாவேக்கான்னு சொன்னதுனால ஆதவ் அர்ஜுன் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன் நமது மதிப்புக்குரிய திரையுலகினுடைய முடிசூடா மன்னனாக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய ரஜினிகாந்த் அவர் நடிப்பினுடைய இமயம் மட்டுமல்ல, மிக சிறந்த ஆன்மீகவாதி, எல்லா இனம் எல்லா மொழி எல்லாத்தையும் கடந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக எல்லோரையும் நேசிக்கக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் ஒரு சாதாரண மனிதனாக ஒரு சித்த புருஷராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமது ரஜினிகாந்த் அவர்களை விமர்சனம் செய்திருப்பது உண்மையிலே வருந்தத்தக்கது, வேடிக்கையானது மட்டும்தான். நான் என்ன நினைக்கிறேன்னா, இது அந்த கட்சியினுடைய தலைவர் ஏன் கண்டிக்கலை அப்படிங்கிறதான் எங்களுடைய கேள்வி. நிச்சயமாக ரஜினிகாந்தனுடைய ரசிகர்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், மன்னிக்க மாட்டார்கள். அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நான் கேட்டேன். என்டிஏ கூட்டணியில இந்த விஜயோட இப்ப பேச்சுவார்த்தை நடத்தல மாதிரி சொல்றீங்க, ஆனா நடத்துற மாதிரி வந்து இப்ப வெளியில வந்து அந்த வதந்தியில கிளப்புறது அப்புறம் யாருங்க சார்? நீங்களே கேள்வி கேட்குறீங்க, பதில் உங்கள்கிட்டயே இருக்குது. சார், ஆதவ் அர்ஜுனோட கருத்துக்கு 4 நாட்களா யாருமே பதில் சொல்லாங்களே, இன்னைக்கு வரிசையா ஒவ்வொருத்தரும் அதுக்கு பதில் சொல்லிட்டு வரக்கூடிய காரணம் என்ன சார்? 4 நாள் மௌனித்ததுக்கான காரணம் இல்லையே, எங்கள் பிஜேபி சார் நாங்கள் அறிக்கை விட்டுருந்தாங்க, அர்ஜுனமூர்த்தி பேசியிருந்தார் சார். 4 நாளாவே இல்லை, அதுக்கப்புறம் தான் இல்லை முத நாளே அவர் அர்ஜுனமூர்த்தி அறிக்கை விட்டார். முதலாக குரல் கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி தான். ஆனால் நாங்கள் வருத்தத்தை தெரிவிப்பாங்கன்னு பார்த்தோம், அது பிறகு பார்த்தா இல்லை. அப்புறம் நேற்று நான் மறுபடியும் சொன்னேன், இன்றைக்கும் அதுக்கும் வருத்தம் தெரிவிக்கிறேன். தேர்தலுக்கு இன்னைக்கு குறுகிய காலம் தான் இருக்கு. நீங்க இன்னைக்கு தொகுதி பங்கெல்லாம் நிறைவு செய்யாம இருக்கீங்க. உங்களுக்குள்ள ஏதோ சிக்கல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க சார். ஒரே தொகுதியை மாத்தி 2 பேருமே கேட்கறதுனால சிக்கல் எங்களுக்குள்ள எந்த விதமான சிக்கல்களும் இல்லை. தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு, இன்னும் 30ஆம் தேதி வரை நாமினேஷன் போடலாம், 15 நாள் இருக்குது. அதை பற்றி எங்களுக்குள்ள எந்த விதமான சிக்கலும் இல்லை. நாங்கள் வந்து எல்லாம் ஒருமித்த அவங்க வந்து 28 சீட்டு 2 சீட்டுன்னு பிரிச்சு இது பண்ணிட்டாங்க. நீங்க இன்னும் அந்த மாதிரி கட்சிக்குமே இது பண்ணாம இருக்கீங்களே, அதனால இல்லை எங்களுக்குள்ள எந்த விதமான கருத்து இல்லை. நிச்சயமாக நாங்கள் வந்து சுமூகமான முறை எல்லாமே முடியும். புதிய கட்சி வரதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா சார்? பொறுத்திருந்து பார்ப்போம். சார், கரூர் விவகாரத்துல விஜய் வந்து ஆஜராகிட்டு வந்திருக்காரு டெல்லியில சிபிஐல. சரி, இன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜி போயிருக்காரு. அது சிபிஐ, அது தனி இண்டிபெண்டன்ட் பாடி. அது அவங்க என்ன முடிவு சொல்கிறாங்களோ பொறுத்து தான் நம்ம பண்ணணும். சார், இந்த தேர்தலில் பணம் ஜெயிக்குமா ஜனநாயக? நிச்சயமாக மக்கள் பலம், நிச்சயமாக மக்களாட்சி, மக்கள் நல்லதுக்காக. மக்கள் வந்து என்றைக்குமே பணம் பதவி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். 5 வருஷம் இன்றைக்கி நிம்மதியாக வாழணும். இந்த 5 வருஷம் பட்ட பாடு போதாதான் அவங்களுக்கு. அதனால் நிச்சயமாக அவருடைய பணபலம் ஜெயிக்காது, மக்களுடைய மனபலம் ஜெயிக்கும். சார், இப்படியும் கூட சொல்றாங்க, ஜெயிச்சா எடப்பாடி முதலமைச்சர், விஜய் துணை முதலமைச்சர் அப்படிலாம் சொல்றாங்க. முதல்ல இன்னும் ஒன்று கூட்டணியே இல்லை, பிற நீங்களா முதல்ல கூட்டணி பேச்சுவார்த்தை இப்படிலாம் சொல்லி பிஜேபி டெல்லியில வச்சு அவங்கள மிரட்டுறாங்க, கூட்டணிக்கு வாங்கன்னு அழைக்கிறாங்க அப்படின்லாம் பேசுறாங்க. அவர் டெல்லிக்கு போன விஷயம் முடிச்சு அவரே சென்னைக்கு வந்துட்டார். நீங்கள் பேசுகிறதா இப்போ கேட்குறீங்க, அது ஆதாரம் இல்லை.